வழிநெடுக கொடிகளின் வரவேற்பு. வீரத்தின் விளைநிலத்தில் வீறு கொண்டெழுந்த காவி தளபதிகள். அதிபதி விளம்பாய் விளம்பாய் ஞானத்தின் ஞானமே நியம்புவாய் நெஞ்சியம்புவாய். உரையேலாம் ஆட்சியோடு கரையுறாத மகிழ்மதி. எரியும் நெருப்பாய் வீசும் காற்றாய் தர்மத்தின் காவலாய் உயர்ந்து பறக்கும் நமது காவிக்கொடி. வந்தே மாதரம் வந்தே மாதரம். தேசத்தை நேசிக்கும் தெய்வீகத்தை சுவாசிக்கும் வீரர்களின் முழக்கம் விண்ணை பிளந்திட. தேசத்திற்காக இந்து தர்மத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உதிரம் சிந்தி உயிரை தந்து விதையாகி நம்மை வழிகாட்டும் மாவீரர்களை வணங்கி தர்மம் காக்க அதர்மம் அகற்ற இந்துக்களின் குரலாய் இந்து தர்மத்தின் போர்படை தளபதிகள் ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் சங்கமம். ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றின. இந்து முன்னணிக்கு தோல்வி என்பதே இல்லை. இந்த சரித்திரம் ஒன்றும் சும்மா வரவில்லை. பெண்கள் மத்தியில் மதசார்பற்ற நாட்டிலே மதத்திற்கு ஒரு சட்டமா? பொது சிவில் சட்டம் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும். இந்து முன்னணி என்கின்ற பெயரில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிசு பேச மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று ஒழுக்கம், கட்டுப்பாடு. மழை பெய்தால் என்ன, வெயில் அடித்தால் என்ன, நாங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு அமைந்திருப்போம் என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காவிப்படையை சேர்ந்த இந்து முன்னணி இயக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து மாறா எங்க கோயில பூரா கவலைக்காரம் பண்றீங்க, அரசு வச்சிருக்கீங்க. அனுபவச்சி சொல்லிருந்தா குமாரு இந்துக்கள் தான் தமிழன், தமிழன் தான் இந்துக்கள். இது ஆணித்தரமா இருப்போம். நான் என்னுடைய இந்து சமுதாயத்தை, என்னுடைய இந்து முன்னணி தோழர்கள் என்ன சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் திரண்டு வரும். எங்களுக்காக எங்கள் சிறுகுரு தீவு அப்படிங்கிற வழிய இப்ப பாகிஸ்தான் பாடுது. என்ன அர்த்தம்? இதுக்கு மொத்த சிந்து வழி இங்க நம்ம நாட்டுல இருக்கு. இந்த தேசம் முக்கியம், இந்த தர்மம் முக்கியம். நான் இந்துவா பிறந்து இந்துவாக வாழ்கிறேன்.